ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆதிக்குட்டி பற்றி கேட்டவங்க, கமெண்ட் பண்ணவங்க, டிஎம் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ஆதிக்குட்டி பார்த்திங்கன்னா ரெக்கவர் ஆகிட்டான். ஸோ பார்த்திங்கன்னா அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அந்த அன்னைக்கு எடுத்த விளாக் தாங்க இது. அந்த அன்னைக்கு ஒரு குட்டி ஒர்க்குங்க, வெளியில் போகிற வேலை இருந்துச்சு. எங்கேன்னு பார்த்திங்கன்னா நானும் அத்தையும் தாங்க இந்த அன்னைக்கு வெளியில் கிளம்பியிருந்தோம். எங்களோட ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் அடிபட்டுருச்சுங்க. ஸோ அதனால் அவங்கள பார்க்கலான்னு போயிருந்தோம். ஸோ நம்மளோட ரொம்ப க்ளோஸானவங்களுக்கு ஒன்று முடியல அப்படிங்கும்போது நம்ம தாங்க அந்த இடத்துல இருக்கணும். ஸோ அவங்க சீக்கிரமாகவே குணமாயிடணும்னு நம்ம காடை ப்ரே பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க போயிட்டு அப்புறம் இன்னொருத்தவங்களோட வீட்டுக்கும் போனேங்க. அங்கேயும் அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு முடியல. அதாவது எங்கள் அத்தையோட பிறந்த வீட்டு சைடில் ஒருத்தவங்களுக்கு வந்து பங்காளி முறை ஆகுதுங்க. அவங்களுக்கும் ஹெல்த் வந்து முடியலன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அத்தை பிறந்த வீட்டுக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு அங்கே போயிருந்தோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு காமிச்சு பார்த்தீங்களா, அத்தைக்கு பார்த்தீங்கன்னா 2 அண்ணா. அது பெரிய அண்ணா வீடு, இது சின்ன அண்ணா வீடு. இவங்களோட ஒருத்தவங்கள ஒரு சைடுக்கு தான் உடம்பு சரியில்லை. ஸோ அவங்கள பார்த்துட்டு அப்படியே 2 அண்ணா வீட்டுக்கும் போயிட்டு வரலான்னு போனோம். எனக்கு இங்கே பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டோம், பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னே பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன வயசு ஸ்மால் மெமரிஸ் ஞாபகம் வந்துருங்க. ஏன் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, நான் வளர்ந்து கிட்டத்தட்ட 9th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே, நான் வளர்ந்த வரைக்குமே வீடு பார்த்திங்கன்னா, நான் சின்ன வயசில் வளர்ந்த வீடு வந்து இந்த மாதிரி டைப்பாக தாங்க இருக்கும். ஸோ அந்த மெமரிஸ் எனக்கு என்றைக்குமே ஞாபகம் இருக்கும். எனக்கு இங்கே போகிறதுனாவே ரொம்பவும் பிடிக்குங்க. அதனாலேயே நான் அடிக்கடிக்கு போனால் ஆசைப்படுவேன். ஸோ எனக்கு அப்படி ஒரு சான்ஸ் அமைஞ்சிச்சு. ஸோ அதனால் அந்த அன்னைக்கு நானும் அத்தையும் சரி போயிட்டு வரலான்ட்டு போனோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன பெரியப்பா வீடு பார்த்திங்கன்னா புது வீடு கட்டிகிட்ருக்காங்க. சரி அப்படியே அங்கேயும் போய் புது வீட்டையும் விசிட் அடிச்சுட்டு வரலான்ட்டு போனேங்க. அந்த அன்னைக்கு டே இப்படி தான் போச்சு. இந்த விளாக் பிடிச்சிருந்தா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு விளாகில் பார்ப்போம். பாய்.